நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கையை வைத்து ஒரு அழில சொல்லுங்க. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமானின் விருப்பம் அல்லது நீதிமானின் வாஞ்சை அப்படிங்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வசனத்தை இந்த நாளில் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நான் ஏற்கனவே உங்களோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். நீங்களும் நானும் எந்த பட்டியலில் இருக்கிறோம் அப்படின்னா, தோத்திரம் நீதிமானுடைய லிஸ்டில் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமான் விரும்புகிறது. அப்போ விருப்பத்தில் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. உலகத்தாருடைய விருப்பத்திற்கும் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? உலகத்தாரை போலவே நீங்களும் நானும் விருப்பப்படுவோம்னா அவங்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. தோத்திரம் நம்முடைய விருப்பங்கள் எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய விருப்பங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் சகலமும் கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் அடிக்கடி இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தினேன். அவன் சொன்னது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படிங்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். ஆமென் சொல்லுங்க. அதே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருப்பது போல வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டின் கரத்தை நோக்கி இருப்பது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இறங்கும் வரை. அல்லேலூயா. ஒருவேளை நான் கேட்டு பார்க்கிறையா, நோக்கி பார்க்கிறையா, எதிர்பார்ப்புகள் நிறைவேறல, கேட்டது கிடைக்கல, நடக்கல அப்படின்னு சொன்னா வேதம் சொல்ல, அவர் இறங்கும் வரை, எனக்கு தரும் வரை, எனக்கு கொடுக்கும் வரை என் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய எதிர்பார்ப்பு விருப்பங்கள்லாம் கர்த்தர். ஆனால் உலகத்தாருக்கு அப்படி இல்லை. உலகத்தாருடைய விருப்பங்கள் எதை சார்ந்திருக்கும்? தன்னுடைய திறமையை சார்ந்திருக்கும். என்னதுங்க, எனக்கு திறமை இருக்குது, ஆமாம், இப்போ போனாலும் நான்டா அப்படிம்பாங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த உலகத்தாரை பார்த்தீங்களா, இப்போ போனாலும் சரி களத்தில் இறங்கிட்டேன்னா ஆமாம் அப்படியே இப்படி சம்பாதிச்சிருவேன். சில பேர் அறிவை சார்ந்து இருப்பாங்க, சிலர் படிப்பை சார்ந்து இருப்பாங்க, திறமைகளை சார்ந்து இருப்பாங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. சிலர் சொல்லாரு, சிலர் உலகத்தாரு அவங்க படிப்பை குறித்து, அறிவை குறித்து, திறமையை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். ஏன்னா நாம கர்த்தரை, ஒரு நீதிமான் கர்த்தரை சார்ந்திருக்கிறான், கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால கர்த்தர் அவனை விழுந்து போக கர்த்தர் விடமாட்டாரு. அவன் தொழில் விழுந்து போக விடமாட்டாரு, அவன் வியாபாரங்கள் விழுந்து போக விடமாட்டாரு, பொருளாதாரத்தில் தாழ்ந்து போக கர்த்தர் விடமாட்டார். காரணம் என்ன? கர்த்தரை சார்ந்து இருக்கிறபடினால. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. அப்போ விருப்பங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு என்ன செய்யப்படுமா? நல்லா கவனிக்கணும். நீதிமான் வேண்டுகிறது அவனுக்கு அருளப்படும் சொல்ல. ஐயா நீ விருப்பப்பட்டாலே, அம்மா நீ விருப்பப்பட்டாலே போதும், அதை கர்த்தர் உனக்கு தருவாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தான் வசனம் சொல்லுது. நீங்க விசுவாசித்தா மட்டும் போதும். வேதம் சொல்லுதுங்க, நீதிமான் விரும்புகிறது அது அவனுக்கு கொடுக்கப்படுமா? அப்ப நம்ம விருப்பப்பட்டாலே தோத்துறோம் போதுங்க. அப்ப விருப்பப்படணும். விருப்பப்படாம எதையும் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுவார். வழியை வந்து திணிக்கிற தேவன் அல்லவே அல்ல. விருப்பப்படணும். ஆண்டவற்றிருந்து இதை நான் அவற்றிருந்து பெற்றுக்கொள்ளணும், இதை அவற்றிருந்து நான் பெற்றுக்கொள்ளணும்னு விருப்பப்படணும். அப்போ விருப்பப்பட்டா ஆண்டவர் அதை கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமான தேவனாக இருக்கிறார். வேதங்கள் நீதிமான் விரும்புகிறது அது அவனுக்கு
கொடுக்கப்படும். அப்ப நீதிமானுடைய விருப்பம் எது? ஒரு 4 காரியத்தை உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 காரியத்தையாவது உங்க மத்தியில பகிர்ந்தளிக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. உலகத்தாருடைய விருப்பத்திற்கும் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நீதிமானுடைய விருப்பத்துக்கு வித்தியாசம் இருக்குது. உலகத்தை சார்ந்து விருப்பப்படுவான். ஆமா, உலகத்துக்குரிய காரியத்தையே அவன் சார்ந்து இருப்பான். ஆனா நீதிமானுடைய விருப்பம் அப்படிப்பட்டது அல்லவே அல்ல. அவன் விருப்பம் வேற, அவன் விருப்பம் அது வேற மாதிரியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுது. அப்ப நீதிமானுடைய விருப்பத்தை குறித்து இந்த நாளில் நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 8வது வசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது போதாதே. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிற பாருங்க, தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே தோத்திரம், நான் உமக்கு பிரியமானதை என்ன செய்யணும். அப்போ தோத்திரம், ஒரு நீதிமானுடைய ஒரு தெய்வ பிள்ளையுடைய விருப்பம் எதுவா இருக்கிறதுன்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும். அதுதான் நீதிமானுடைய விருப்பம். நீங்கள் நீதிமானா இருப்பீர் என்று சொன்னால் உங்களுடைய விருப்பம் எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்துகிறதிலே இருக்க வேண்டும். ஆமென். என் தேவன் எதிலெல்லாம் பிரியப்படுவார்? என் தேவனை பிரியப்படுத்த. ஒரு மனுஷனை பிரியப்படுத்தினா வேற விதமா நம்ம யோசிக்கலாம். ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையுடைய விருப்பம் எதுவா இருக்கணும்னா தேவனை பிரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. என் ஆண்டவரை பிரியப்படுத்த. இந்த காரியத்தில் அவர் பிரியப்படுவாரா? நான் பேசுகிற காரியத்தில், நான் செய்கிற காரியத்தில், இந்த தொழிலில், இந்த வியாபாரத்தில், நான் எடுக்கிற முயற்சியில் அது அவர் பிரியப்படுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதங்கள் புஸ்தகம் 143வது சங்கீதத்தில் 10வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சொல்லப்பட்டிருக்குது. 143:10. நல்லா கவனிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தர். நல்லா கவனிங்க. தேவனை ஒரு மனுஷி பிரியப்படுத்தனா எப்படி பிரியப்படுத்துறது? ஹலோ, தேவனை ஒரு மனுஷன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை பிரியப்படுத்தனா எப்படி பிரியப்படுத்துறது? தோத்திரம். இங்க வசனம் சொல்லுது, தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிங்க. அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்தினா அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், நான் என்ன செய்ய? நீ சொல்லும் அடியேன். சாமுவேல் போய் கேட்டான் பாருங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட போனா தான் அவர் சொல்லுவார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவாங்க. அவர்கிட்ட போகணும். ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை தான் நான் செய்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன். இப்போ ஆண்டவர்கிட்ட போகிறீங்க. ஆண்டவர் கேட்குற, திங்கக்கிழமை காலைல போகிறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், அதனால தோத்திரம் நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆஃபீஸுக்கு போகாத அப்படிங்கிறாரு. ஆஃபீஸுக்கு போகாத அப்படிங்கிற. படிக்கிற பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறீங்க, அவர் சொல்கிறாரு இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகாத, கல்லூரிக்கு போகாத அப்படிங்காரு. நம்ம கேட்போமா? இருக்கீங்களா, போயிட்டீங்களா, கண்ணுக்கு நமக்கு பிரச்சனை ஆகுது. ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஏன்னா நான் உனக்கு போதிப்பேன்னு சொல்கிறாரு. தோத்திரம். உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன், நீர் எனக்கு போதியும் சொல்லி தாவீதுக்காரர் போய் சங்கீதக்காரன் கேட்குறாரு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டவர் உங்களை ஆஃபீஸுக்கு போக வேண்டாம், 3 நாள் ஏற்கனவே போகலை, 4 நாள் போகலை, இன்னைக்கு தான் ஆஃபீஸுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் போக வேண்டாம்னு சொல்ல. இது ஆண்டவராக இருக்காது, வேற எதுவாக இருக்கும். இயேசு நாமத்தில் போ. ஹலோ, நம்ம அப்படித்தான் நம்ம என்ன நினைப்போம். ஆனால் என்ன நடக்கு? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க தோத்துறோம், அவங்களும் சொல்லுவாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாத, ரொம்ப சந்தோஷமாக நினைப்பாங்க வருஷம். அல்லேலூயா. இன்னைக்கு போகாத அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேற எதுவும் இப்போ கர்த்தர் தான் இப்படி பேசுவாரா அப்படின்னு. இல்லை 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 இல்லை. நீங்கள் ஒரு வேளை அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்துருந்தா அன்னைக்கு அங்கே ஒரு ஃபயராக இருக்கும். நல்ல வேலை, நல்ல வேலை. எந்த சாமி புண்ணியமோ, பக்கத்தில் தூதன்றது குத்துவார், எந்த சாமி புண்ணியமாவா? தோத்துறோம். கர்த்தர் சொல்லி நான் உன்னை தடுத்து நிறுத்தியிருக்கேனாக்கும், நீ தூக்கிச்சட்டியை வச்சுட்டு போகத்தான் நினச்ச. ஆமாம், உனக்கு வேலை 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 24 மணி நேரம் கொடுத்தாலும் நீ வேலையில் ஆபீஸே கதியாக கிடப்ப. நான் உன்னை தடுத்து நிறுத்தினாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமாங்க, பிழையாம் வந்து தோத்திரம் பல முறை அவன் அந்த ஜனங்களுக்கு எதிராக புறப்பட்டு போறான். கர்த்தர் என்ன செய்கிறாரு? தூதனை அனுப்பி தடுத்து நிறுத்துறாரு. அநேக வேளையில தெய்வம் ஆமாம் நடக்க போறதான தீமைகள் இருந்து நாம் சிக்கி விடாதபடிக்கு கர்த்தரே நம்மளை தடுத்து நிறுத்துவாரு. ஆமா, பஸ்ஸில் ஒரு வேளை தோத்திர ஸ்கூலுக்கோ கல்லூரிக்கோ போக நினைக்கிறோம், நமக்கு தெரியாது. ஆமாம், ஆண்டவர் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம போகும்போது பார்த்தாச்சுன்னா முன்னாடி உள்ள பஸ்ஸு கவுந்து கிடக்கும், நம்ம போக வேண்டிய பஸ்ஸு கவுந்து கிடக்கும். அப்போ தான் சொல்லுவோம், நல்ல வேளை அந்த பஸ்ஸில் ஏறணும்னு நினச்சேன், தோத்திரம் கல்லு தட்டிருச்சு. ஆமாம், கல்லு தட்டிருச்சேன்னு குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த பஸ்ஸு போயிருச்சு. அந்த பஸ்ஸு போயிருச்சு அப்படிமா. போகும்போது பின்னாடி வந்த பஸ்ஸில் ஏறி போகும்போதும் தெரியும் அந்த பஸ்ஸு குப்பரை கவுந்து கிடக்கும். அப்போ தான் இருப்பான், நல்ல வேலை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல வேலை அந்த பஸ்ஸில் போயிருந்தேன்னா நானும் இந்நேரத்தில் தோத்திரம் ஆமாம் ஜிஹெச்சில் தான் இருப்பேன். ஆண்டவர் என்ன கிருபையா நீர் பாதுகாத்தீர். ஆமாம், அப்போ தான் நமக்கு தெரியாது. சில வேளை நமக்கு முன்பதாக சத்துருவானவன் என்ன பள்ளத்தை தோண்டி வைத்திருக்கிறான், என்ன பிரச்சனையை வைத்திருக்கிறான் அப்படிங்கிறது கர்த்தர் ஒருவர் தான் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். ஏன்னா கர்த்தர் கேட்கிறார் சாத்தான்ட்ட, நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் சொல்றான், நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து நேரங்க வர்றேன் அப்படின்னு. கர்த்தருடைய கேள்வி என்ன தெரியுமா? என் தாசனாகிய தோத்திரம் யோவின் மேலே கவனம் கண் வைத்தாயோ அப்படி. நம்ம அவன் கண்ணு பூரா நம்ம மேலே தான். நீங்கள் யாராருக்கோ கண் திருஷ்டி போடுறீங்க. பிள்ளைங்க மேலே, என் பிள்ளை சரியாகவே சாப்பிட மாட்டேங்குது, துப்புடா துப்புடா, மூஞ்சில துப்பு, அப்போவாவது அவங்களுக்கு அறிவு வரட்டும். நம்ம சொல்லல கண் திருஷ்டியெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம். நான் ஒரு நாள் கேட்டேன், வெளியே வந்து சூடம் பற்ற வச்சாங்க. ஆமாம், அப்போது சேவியர்கிட்ட கேட்டேன், சூடம் ஏயா பற்ற வைக்கிறாங்க? கண் திருஷ்டி பாஸ்டர். பிறையா வத்தலெல்லாம் போடுறாங்க, அது சட சட சடன்னு எரியுமாக்கும். நான் சொல்ல, ஒருத்தர் மேலே துப்பாமல் போட்டாலும் அப்படித்தான் கேட்கும். நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான் பாருங்க. உலகத்தான் யாரோ செய்கிறான். இது என்ன மாதம்? மார்கழியா? தோத்திரம் கார்த்திகை மாதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தோத்திரம் அவங்கெல்லாம் கிளியஞ்சட்டி பொருத்தி வைக்கிறாங்க. ஆமாம், நாங்கள்லாம் அது பொருத்த மாட்டோம். பிறகு நாங்கள் மெழுகுதிரி பொருத்தி வைப்போம். யார் வீட்லையாவது மெழுகுதிரி அப்படி எரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, பேய் வந்து உள்ள உட்காந்துக்குவானாக்கும். பேய் வேணும்னா நீங்கள் தாராளமாக செய்யுங்க. மெழுகுதிரி வீட்டு வாசலில் பொறுத்து, அதெல்லாம் பாஸ்டர் வீட்டு வாசலில் பொறுத்துற பேய் வருமா? உள் வீட்டில் பொறுத்து வைடி. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க, ஆண்டவரை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். எனக்கு நீங்கள் சொல்லுங்கப்பா. ஏன்னா என்னை ரட்சித்தது நீர், என்னை அபிஷேகம் பண்ணினது நீர், இந்நாள் வரை என்னை ஜீவனோடு கூட பாதுகாத்தது நீர், உண்ண உணவு உடுக்க உடை தந்தவர் நீர், என்னை நீர் தான் காத்து வருகிறீர். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். ஏன்னா நான் பூமிக்குரியவன் அல்ல, பூமிக்குரியவன் அல்ல, நான் நித்தியத்துக்குரியவன். நான் நித்தியத்துக்குரிய ஆகலை உம்மை நான் பிரியப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம், ஒரு நீதிமானுடைய விருப்பம் எதுவாக இருக்க வேண்டுமானால் தெய்வத்தை பிரியப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பம். அவங்க தான் நீதிமான். சும்மா நம்ம நீதிமானுடைய அந்த போஸ்டிங்கை மட்டும் வச்சு தெரிவதில்ல. நம்ம சொல்லணும், ஒவ்வொரு நாள் இன்றைக்கி ஆண்டவரை நான் பிரியப்படுத்தினா, வேலை முடிச்சு வர்றோமா, வீட்டுக்கு ஸ்கூல் முடிச்சு வர்றோமா, கல்லூரி முடிச்சு வர்றோமா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் ஏதாவது உமக்கு பிரியமில்லாததை நான் செஞ்சுருக்கேனா? இன்னைக்கு பிரியமில்லாததை நான் ஏதாவது பார்த்துருக்கேனா? பிரியமில்லாததை நான் பேசியிருக்கேனா? பிரியமில்லாத இடத்துல நான் நின்றுருக்கேனா, நடந்திருக்கேனா? ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும். சங்கீதக்காரன் சொல்றானே, வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பாரு. ஏதாவது நான் வேதனைப்படுத்திருக்கேனா? ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது அப்படி கேட்ட அனுபவம் இருக்குதா? ஹல்லேலூயா. வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. தேவனுக்கு பிரியமானதை செய்வதுதான் நீதிமானின் விருப்பமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 44:28, அவன் என் மேய்ப்பன், எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நானே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இந்த கோரேசு தோத்திரம் இவன் வந்து பிறக்கவே இல்லைங்க, இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. ஆனா அவனை குறித்து கர்த்தர் ஏசாயன் மூலமாக தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறாரு. என்ன சொல்றாரு வசனம் சொல்லுது, கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நீ நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் என்ன செய்வானா அப்படின்னு நான் சொல்ல. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை குறித்து கர்த்தர் பேரை சொல்லி சொல்லுவார்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமா, நீங்க எந்த தாயினுடைய வயிற்றில் பிறக்கணும் அவர் தீர்மானிச்சார் தெரியுமா உங்களுக்கு? போய் உனக்கு போய் பிறந்தானே, பிற யாருக்கு பிறக்க போற? எந்த தாயினுடைய வயிற்றில் நாம பிறக்கணுங்கிறது கர்த்தர் தீர்மானிச்சதுங்க. ஆமே, நான் சொல்றேன் தோத்திரம், எந்த ஊர்ல நீங்க இருக்கணும்னு கர்த்தர் தீர்மானிச்சதுங்க. இந்த ஊர்ல தான். நான் மட்டும் அமெரிக்காவில் இருந்தா குப்பை வரைக்கும் இருப்பேன், நான் மட்டும் ரஷ்யாவில் இருந்திருந்தா தோத்திரம், ஆமா நான் மட்டும் அங்க இருந்திருந்தா, நான் மட்டும் கர்த்தர் தீர்மானிச்சதுங்க. நான் சொல்றேன், அவர் தீர்மானத்தின்படி தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அதனால தான் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது கர்த்தர் உங்களை என்னையும் தேடி வந்து ரட்சித்தாரு. ரட்சிப்பு சாதாரணமானது இல்லைங்க, ரட்சிப்பு விலையேற பெற்றது. அதனால தான் வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாரு? உனக்கு நிகர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எத்தனை அரசியல் தலைவர்கள் இருக்கட்டுங்க, தோத்திர பிரதமர் இருக்கட்டும், ஜனாதிபதி இருக்கட்டும், அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலானவள் நீ, மேலானவன் தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா, கையை வைத்து சொல்லுங்க தோத்திரம். என்ன அம்பானிங்க, என்ன அம்பானி, என்ன அதானி, என்ன டாட்டா? ஆமா, நான் சொல்ல எல்லாவற்றுக்கும் மேல நீங்க. ஏன்னா நீங்களும் நானும் விலையேற பெற்றவங்க, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நான் சொல்றேன், இப்போ என் இயேசு வந்தாலும் சரி, நித்தியத்தில் நீங்களும் நானும் காலத்தை கழிப்போம். ஆனா நீங்க பார்க்கிற அத்தனை பேரும் நரகத்தில் தள்ளப்படுவாங்க. ஆமென், தெரியுமா உங்களுக்கு? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களும் நரகத்திலே தள்ளப்படுவாங்க. நரகத்தை குறித்து ஒரு தெளிவு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடட்டும், இருக்கிற வரைக்கும் இருப்போம். இல்லை இல்லை இல்லை, நரகம் பயங்கரமானது. நரகம் ஒன்று இருக்கிறது, பரலோகம் ஒன்று இருக்கிறது. நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இப்போ என் ஆண்டவர் வந்தாலும் சரி, நீங்களும் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட இருப்போம். அது ஒரு எவ்வளவு பெரிய பாக்கியங்க. இங்கே தற்காலிகம் தான். ஒருவேளை உங்களுக்கு 30 வயசா இருக்கலாம், 35 வயசு, 40 வயசு, நான் சொல்ல 60 வயசா இருக்கலாம், 70 வயசா இருக்கலாங்க, அதோட முடியுது. ஆனா 70க்கு அடுத்து நித்தியத்தில் ஹல்லேலூயா. ஆமா, சரக்கு வாங்கி போட வேண்டிய அவசியமே இருக்காது, சரக்கு வாங்கி போட வேண்டிய அவசியமே இருக்காது. தோத்துறோம், அங்கே நம்ம ஆடலும் பாடலும். ஹல்லேலூயா, கரண்ட் பில் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அவருடைய வெளிச்சத்திலே நாம் நடப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானவரே சிங்காசனத்திலே வீற்றிருப்பார்கள். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. அதை விட பிரதானம் என்ன தெரியுமா? அதை விட மேன்மையானது பொற்தல வீதியில் நம்ம நடப்போமா? என்ன வீடு? பொன்னால் செய்யப்பட்ட வீதி. தோத்துறோம், அங்க மழை இருக்காது, பொன்னால் செய்யப்பட்ட தங்கத்தில் நடந்து போற ஆளுகளை. அப்ப எவ்வளவு விலையேற பெற்றவங்க. மோடி ஐயா ஒரு தேசத்துக்கு போனார்னா சிகப்பு கம்பளை விரிச்சு என்ன செய்றாங்களாம்? உங்களுக்கு ஏன் சிகப்பு கம்பளை விரிச்சுக்குன்னு தெரியுமா? என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? மோடி ஐயா போனார்னா, ஜனாதிபதி போனாங்கன்னா சிகப்பு கம்பளம் விரித்து வர வைக்கிறாங்க. சுற்றிலும் இராணுவ படை இங்கிட்ட அங்கிட்ட இருந்து சல்யூட் அடிக்க. நான் சொல்ல, நீங்கள் நடந்து வரும்போது தூதர்கள் உங்களுக்கு சல்யூட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம கண்டு பார்க்கணும். கொஞ்சம் உண்டை கண்ணை உருட்டி உருட்டி இப்படியே இனத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தோத்துரு பார்க்கணும். நம்மளை அங்கிட்டு இருந்து நம்மளை என்ன செய்கிறாங்க? அவன் வெல்கம் பண்ணுறாங்க. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், வாங்க வாங்க, என்ன அந்த டிக்கெட்டை காணுமா? தோத்திரம் போச்சு, இன்னைக்குள்ள ஆசீர்வாதத்தை போச்சு, அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தூதர்கள். கையை வைத்து உரலிலே சொல்லுங்க ஆமென். ஆண்டவருக்கு உண்மைங்க. நான் சொல்றது சும்மா இல்லை, இதை கற்பனை இல்லை, இதெல்லாம் உண்மை. தோத்திரம், ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை நேசிக்கிறார். நீங்களும் நானும் விலையேற பெற்றவங்க. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ரத்தம் விலையேற பெற்றது, நம்ம மேல இருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. நம்ம சாதாரணமானவர்கள் அல்லவே அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தேவன் குறிச்சது நம்முடைய எதிர்பார்ப்பு விருப்பங்கள் என்னவா இருக்கு? ஒரு நீதிமான விருப்பம், அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். கோரேசு எனக்கு பிரியமானது என்ன செய்வான்?
செய்வான் அப்படின்னு கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் என் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்கிறபடினாலே என்னை தனியே இருக்க விடவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தோத்திரம், நான் தனியா கிடையாது, நான் தனியால் கிடையாது, என் கூட என் பிதா இருக்கிறாரு, என் கூட ஆமா பிதா இருக்கிறார் அப்படிங்கிறாரு. தோத்திரம். ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் எப்போவாவது செய்யறதல்ல, எப்பொழுதாவது அவருக்கு பிரியமானதை செய்யறதில்ல, நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை மட்டுமே செய்கிறபடினாலே அவர் என் கூடவே இருக்கிறாரு. நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில தோத்திரம் எப்பவும் அவருக்கு பிரியம். நீ சொல்ல முடியுமா? நான் எப்பவும் அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்வேன் பாஸ்டர், அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் பார்ப்பேன், அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் பேசுவேன், அவருக்கு பிரியமில்லாதது எதையும் நான் செய்ய மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், பிரியமில்லாத சாப்பிடக்கூட மாட்டேன். மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா நான் அவருக்கு பிரியமானதை மட்டும்தான் அப்படின்னு? அவர் சொல்றார் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானது. ஆனா நாம எப்போவாவது அவருக்கு பிரியமானது, எப்போவாவது அவருக்கு பிரியமானதை நான் செய்யறது உண்டு. தெய்வ பிள்ளையே, அவர் சொல்லுகிறார் எப்பொழுது நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினாலே என்னை தனியா இருக்க விடல, அவர் என் கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா தோத்திரம். ஒரு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை, ஒரு நீதிமானுடைய விருப்பம் எதுவா இருக்குன்னா அவருக்கு பிரியமானதை செய்கிறதா இருக்க வேண்டும். அப்ப நீ நீதிமானா இருந்தா ஓ விருப்பத்தின்படி அல்ல, ஓ எண்ணத்தின்படி அல்ல, அவருடைய விருப்பம், ஆமென், அவருடைய எண்ணங்களின்படி அவருக்கு பிரியமானதை செய்வதுதான் உங்கள் என்னுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது காரியம் ஒரு நீதிமானுடைய விருப்பம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 2 ராஜாக்கள் 2:9. எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே கேள் என்றான். அதற்கு எலிசா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, தோத்திரம். இங்கே கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். எலியாவினுடைய காலம் முடிய போகுது. இப்போ எலிசாவின் காலம் அடுத்து தொடங்க இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ எலியா எங்க அப்படின்னு சொன்னா தோத்திரம் கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போக முற்படுறாரு. கில்கால்ல இருந்து அவருடைய பிரயாணம் தொடங்குது. அவர் சொல்றாரு, நான் போய் அந்த பெத்தேல்ல போய் நான் தேவனை தொழுது கொண்டு வர்றேன், நீங்க இரு அப்படிங்கிறாரு. ஆனா எலிசா சொல்றாரு, இல்லை 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 இல்லை, நானும் உம்ம கூட வருவேன். நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தெரியும், நானும் உம்ம கூட வருவேன் அப்படி. அதாவது உறுதியாக இருக்கிறத கண்டு சரின்னு சொல்லி கூடவே கூட்டிட்டு போறாரு. இப்ப பெத்தேலுக்கு வந்த பிற்பாடு அங்க சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. யார் இருக்கா? தீர்க்கதரிசிகள். அந்த தீர்க்கதரிசிகள் எலிசாவை பார்த்து சொல்றாங்க, இன்னைக்கு உங்களுடைய ஆண்டவனை தேவன் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு அப்படின்னு உனக்கு தெரியுமா? அவன் சொல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், நீ சும்மா இரு, எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா இரு. ஏன்னா அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகளின் பாடசாலைகள் இருந்தது. 50 பேரா 50 பேரா பயிற்சி கொடுக்கப்பட்டது. ஏன்னா எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லணும், எப்படி வெளிப்பாடு கிடைக்கும் அப்படின்னு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தீர்க்கதரிசிகள் உரைப்பாங்க. இப்போ அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்பாடு வரம் கிரியை செய்து. என்ன வெளிப்பாடு அப்படின்னா கர்த்தர் அவர்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறாரு, எலியா இன்னைக்கு என்ன செய்ய போறாரு, எடுத்துக்கொள்ளப்பட போறாரு அப்படின்னு. அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போது எலிசாவுக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னா அவன் சொல்றான், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க சும்மா இருங்க, அது போதுப்பா, சும்மா இருங்க, அது போதும். இப்போ என்ன நடக்குன்னா பெத்தேல்ல இருந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எரிகோ வரைக்கும் கடந்து போறாரு. அப்போ பெத்தேல்ல இருந்து புறப்படும் சொல்லாரு, எப்பா நீ இங்கே இரு, நான் எரிகோ வரைக்கும் போய் அங்கே தொழுது கொண்டு வர்றேன் அப்படிங்காரு. ஓலியை வச்சுக்காதீங்க, நானும் கூட வருவேன். இப்போ என்ன செய்றாரு, பெத்தேல்ல இருந்து இப்போ எரிகோவுக்கு கடந்து போறாரு. இப்போ எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் எலிசாவை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய எஜமான இன்னைக்கு கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு தெரியுமா? அவன் சொல்றான், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க சும்மா இருங்க. கையை வைத்து சொல்லுங்க. இப்ப எரிகோவில் இருந்து என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா யோர்தான் வரைக்கும் கடந்து போறாங்க. ஆமா, நான் போய் யோர்தான்ல போய் என்ன செய்றேன், நான் அங்க தொழுது கொண்டு வரேன், நீ இருன்னு சொல்லி அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நான் உங்க கூடவே வருவேன். இப்ப யோர்தானை கடந்து
வந்தபோது ஒரு சம்பவம் நடக்குது. இவன் உறுதியாக இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போ தான் கேட்குறாரு, நான் உனக்கு என்ன, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. நல்லா கவனிங்க. அப்போ தான் இந்த வார்த்தை பயன்படுத்துகிறான், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம், ஆவியின் வல்லமை எனக்கு 2 மடங்கு வேணும். அல்லேலூயா. இவனுக்கு தெரியும் இன்னைக்கு எலியா தோத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. இனி எலியா அந்த பூமியில் இருக்க போறது கிடையாது. நான் சொல்ல, இவனுக்கு மட்டுமல்ல, அங்க இருக்கிற ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியும் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறான்னு. ஆனா யாரும் அதை விரும்பல, யாரும் அதை வாஞ்சிக்கல. எது? அவரிடத்தில் உள்ள ஆவியினுடைய வல்லமை வரம் எனக்கு 2 மடங்கு வேணும்னு யார் என்ன செய்யல, விருப்பப்படல. ஆனா எலிசா விருப்பப்பட்டான். ஒரு நீதிமானுடைய விருப்பம் என்னவா இருக்கணும்னா, ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வரம் எப்படி இருக்கணும்னா, அது 2 மடங்கா இருக்கணும், மற்ற விட எனக்கு அதிகமா இருக்கணும். இங்க இருக்கிற தெய்வ பிள்ளைங்க ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வரங்களை விருப்பப்படணும், ஆவிக்குரிய அபிஷேகத்தை விருப்பப்படணும். தோத்திரம் ஒரு அழலையா சொல்லுங்க. அபிஷேகம் வேணும். அபிஷேகம் சாதாரணமானது கிடையவே கிடையாது. அபிஷேகம் அது பரலோகத்துக்குரியது. வேதம் சொல்லுது, பரலோகத்துக்கு நீ போனா நீ என்ன செய்யணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப அபிஷேகத்தை நானும் கேட்டு பார்த்தேன் பாஸ்டர், கிடைக்கல. நான் சொல்ல, கிடைக்கும் வரை நீ காத்துரு, அதை வாஞ்சிக்கணும். தெய்வ பிள்ளையே விருப்பப்படணும், 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 வாஞ்சிக்கணும். தோற்று எல்லாருக்கும் தெரியுது வெளிப்பாடு, ஆனா எல்லாரும் பின்பற்றலையே, எல்லாரும் தொடரலையே, உறுதியா இருக்கலையே. இவன் மட்டும் உறுதியா இருக்கான். எப்படியாவது இந்த மனிதனிடத்திலிருந்து ஆவிக்குரிய வல்லமையை 2 மடங்கு பெற்ற தீரணும், ஆவிக்குரிய வரத்தை பெற்ற தீரணும். தோத்துரும். ஆரம்ப நாட்கள், ரட்சிக்கப்பட்ட நாட்களில், ரட்சிக்கப்பட்டு ஒரு 3 மாதம் சபைக்கு போய்கிட்டு இருக்கேன். 3ஆம் மாதம் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆமாம், ஞானஸ்தானம் கொடுத்து, ஆமாம் தோத்துரும். அடுத்து இந்த சபையில் அங்கமாயிட்டேன். இப்போ ஞானஸ்தானம் பெற்று மறுவாரத்தில் எனக்குள்ள ஒரு எண்ணம் என்னென்னா, எல்லாரும் ஆவியில் நிரம்புறாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, தோத்துரும், கை தட்டுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு இல்லையே, எனக்கு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. ஒரு ஆளிலே சொல்லுங்க. ஆமாம், சர்ச்சுக்கு போய் 3 மாதம் தான், 3 மாதத்துலேயே தோத்துரும் அபிஷேகத்துக்காக நான் வாஞ்சிக்க தொடங்கினேன். அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்ன தீர்மானம் அப்படின்னு, ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும், அதனால நான் 1 வாரம் உபவாசிக்க போகிறேன். பாஸ்டமாவோ எனக்கு சொல்லலை, எனக்குள்ளே ஒரு தாகம் வாஞ்ச. ஆமாம், உபவாசிக்க போகிறேன், 3 வேளையும் சாப்பிட மாட்டேன். எப்படி ஜெபம் பண்ணணும் வைக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் 3 வேளையும் நான் என்ன செய்ய போகிறேன், நான் உபவாசியம் இருக்க போகிறேன். நாளை தீர்மானித்தேன், திங்கக்கிழமை இருந்து பாஸ்டிங். தோத்துரும். இப்போ பாஸ்டிங் எனக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும் வைக்கணும் அதெல்லாம் தெரியாது. நேராக சர்ச்சுக்கு போவேன். தோத்துரும். காலையில் என்னால் முடிஞ்ச நேரம், எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிவிட்டு நேராக வேலைக்கு போயிடுவேன். மத்தியானம் சாப்பாட்டு டைம் உண்டு, ஒரு 1 ஹவர். அந்த நேரத்தில் சைக்கிள் எடுத்து வேகமாக வருவேன். வந்து மதியம் வந்து என்னால் எவ்வளோ நேரம் முடியுமோ உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிடுவேன். சாயந்தரம் மறுபடியும் வேலை முடிச்சு வருவேன். வந்து உட்காந்து எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். அபிஷேகம். ஆமாம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சர்ச்சில் நடக்குது. அந்த உபவாச ஜெபத்தில் போய் முழங்கால் போட்டுருக்கிறேன். அப்போ பாசமாக ஒரு தரிசனம் பார்க்குறாங்க. இந்த பாசம் அல்ல, என்னுடைய ஆவிக்குரிய தாயாருங்க. பாசமாக ஒரு தரிசனம் பார்க்குறாங்க. என்ன தரிசனம்? என் பக்கத்தில் ஒரு தூதன் நிற்கிறாராம். அந்த தூதன் ஒரு கலசத்தை வச்சிருக்காராம். என்ன கலசத்தை? அதை என் தலை மேலே ஊற்றுவது போல ஒரு தரிசனம் பார்க்குறாங்க. அவங்க பார்த்து சொன்னாங்க, ப்ரேயர் முடித்த பிறகு, தாவீதனே, என் அண்ணன் கூப்பிடுவாங்க, 2 பேருக்கு ஒரே ஏஜ், அதனால் அண்ணன் கூப்பிடுவாங்க. தாவீதனே, நீங்கள் நாளைக்கு காத்திருப்பு ஜெபத்தில் அபிஷேகம் பெற போகிறீங்க. ஒரு வெளிப்பாடு கண்டு சொல்கிறாங்க, நாளைக்கு காத்திருப்பு ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அபிஷேகம் பெற போகிறீங்க. எனக்கு இனம் புரியாத சந்தோஷம். ஆகா, நாளைக்கு அபிஷேகம் பெற போகிறேன்டா. ஆமாம், அபிஷேகம் பெற போகிறேன். அப்படி தாகத்தில் கிடக்கிறேன். அபிஷேகம் இதான் எண்ணம் பூரா ஓடிக்கிட்டு இருக்குது. வயிறு பசிக்க ஆரம்பிக்கு. அப்போது நாளைக்கு தான் பெற போகிறோம்ல, அதனால் கொஞ்சோண்டு நெசிக்கலாம், சாப்பிட்டுக்குமா அப்படின்னு எண்ணம் தோணுது. இன்னொரு மனசு சொல்லுது, ஒருவேளை சாப்பிட்டதுனால அபிஷேகம் கொடுக்காம போயிட்டார்னா அப்படின்னு. வேண்டாம் இருப்போம் அப்படின்னு. மறுநாள் 9 மணிக்கு காத்திருப்பு ஜெபம் நைட்டு. அந்த சர்ச்சில் காத்திருப்பு ஜெபம் நைட்டில் நடக்கும். தோத்துரும். அப்போது பாஸ்டர் மாட்டை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, தாவீதனே, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அபிஷேகம் ஊற்றுங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம், சோத்திரம் மட்டும் சொல்லுங்கள். என்னதுங்க? சோத்திர பலியிடுறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் இருக்குது, சோத்திரம் மட்டும் சொல்லுங்க. சரி, முழங்கால் போட்டாச்சு. இப்போ எனக்கு வாஞ்ச பூரா என்னது? அபிஷேகம். சோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன். 9 மணிக்கு சொல்ல ஆரம்பித்தேன். தோத்திரம். மணி 11 ஆச்சு. தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம். வயிறு வேறு, வெறும் வயிறு. 1 வாரம் சாப்பிட்லங்க. அது எப்படி இருக்கும்னு சொல்லி அனுபவம் வேணுமோ இந்த வாரத்தில் நீங்கள் இருந்து பாருங்க. 1 வாரம் நீங்கள்
ஆமாம், கொடேர்னு இருந்தா சோத்திரம் 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 ஏன்னா சோத்திரம் தானே சொல்லியிருக்காங்க. சோத்திரம் சோத்திரன்னு நானும் 11 எப்போ எத்தனை இந்த 1000 சோத்திர பள்ளின்னு புக்கு இருக்கு பாருங்க, அதெல்லாம் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 11 மணியை போல் என் பக்கத்தில் பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் அப்படி வந்து நிற்கிறாங்க. அப்படி நின்று அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு கரத்தை ஒருவர் பிடித்துக்கொள்வோம் வேறு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஒருத்தர் கரத்தை முழங்கால நிற்கிறோம், 8 முழங்காலில். ஆமாம், பிடிச்சிக்கிட்டோம். பிடிச்சா தலையில் கையை வச்சார் பாருங்க. இனம் புரியாத ஒன்று என் மேலே ஊற்றப்பட்டது, ஒரு மின்சாரம் பாஞ்சது போல் ஒரு அனுபவம். தோத்துறோம். ஆமாம், என்னால் கட்டுப்படுத்த முடியல. மல்லாக்க விழுந்தேன். மல்லாக்க விழுந்தாலும் பிடிய விடலை. நான் விழுந்து அவனை சும்மா விடுவேன்னா அவனும் மல்லாக்க விழுவ. அத்தனை பேர் விழுந்தாங்க. அன்னைக்கு சவையே விழுந்து கிடந்துச்சு. பாஸ்டர்மா நான் போய் சொல்ல, பாஸ்டர்மா அங்கே இருக்காங்க, கேட்டு பாருங்க. ஆமாம், அன்னைக்கு சொன்னாங்க, அன்னைக்கு மாதிரியே என்னைக்கு அப்படி ஊற்றப்படலை தவிதனே அப்படின்னு பாஸ்டர்க்கா சொல்லுது. அப்படி ஒவ்வொரு மேலையும். ஆமாம், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் மேலே இறங்கும்போது இத்தனை பேரும் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறா. கையை வைத்து சொல்லுங்க. தோத்துறோம். ப்ரேயரு காலைல வரைக்கும் நடந்துச்சுங்க. கிடக்கிறேன். அன்னைக்கு தான் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். நான் சொல்கிறேன், ஒரு வாஞ்ச ஒரு விருப்பம் வேணுங்க. தோத்திரம். அபிஷேகத்தை நானும் கேட்டேன், அவர் கொடுக்கல. அதனால நல்ல 4 இட்லி தின்னுட்டு போயிடுவோம் அப்படின்னு போகக்கூடாது. பட்டினி போடு வைத்த, எனக்கு கிருபா வேணும், கிருபா வரும் வேணாம் ஆண்டவரே. ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆவிக்குரிய வரங்களை விரும்ப வேண்டுங்க. தோத்திரம். எத்தனை காலத்துக்கு இன்னொருத்தண்டே போய் தலையை கொடுத்துக்கிட்டே இருக்க. யாராவது எனக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? என்ன குறித்து சொல்ல மாட்டாங்களா? ஓ கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்ல, உன் உள்ளம் உடைந்து போய் இருக்குது. என்னைக்கு தான் உடையாம இருந்துச்சு? உன் உள்ளம் உடைந்து போய் இருக்கிறது. துயரத்தோடு இருக்கிறாய். உன் கணவர் உன்னை திட்டிக் கொண்டே இருக்கிறார். அவன் இன்னைக்கு தான் திட்டாம இருந்தாரு. தோத்துறோம். ஆமா, ஆனா அந்த வெளிப்பாடு உள்ள மனுஷன் நீ கணவரை அடிக்கிறாய்ன்னு எனக்கா சொல்றானா? இருக்கீங்களா? தோத்துறோம். ஏங்க, இன்னொருத்தட்ட போய் ஜெபம் பண்ண நினைக்கிறோமே, அந்த வரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, அந்த வரம் எனக்கு வேணும் ஆண்டவரே. யாரோ சொல்றாங்க, பாஸ்டர் அடி வாங்கியிருப்பார் போல தெரியுது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அவ்வளோதான். அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அடி போக வேண்டியதான். இருக்கீங்களா? கையை வைத்து சொல்லுங்க. ஆவிக்குரிய ஒரு நீதிமானா இருந்தா ஆவிக்குரிய வரங்களை விரும்ப வேண்டும். அவன் தான் நீதிமான். அத்தனை பேருக்கு வெளிப்பாடு கிடைக்கும், அவளுக்கெல்லாம் அந்த விருப்பம் இல்லை. ஆனால் எலிசாவுக்குள்ள ஒரு விருப்பம், எனக்கு அந்த ஆவியின் வல்லமை, அந்த ஆவியின் வரங்கள் வேணும். நான் சொல்றேன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். வரங்களை நாடுங்க, வரங்களை விரும்புங்க. நீங்க கேட்டா என் தெய்வம் கொடுப்பதற்கு அவர் போதுமானவர்.